ஒரு நிமிஷம் தான். யாரோ இவன் யாரோ சொந்தம் யார்தான் இவனோ எதிர்பார்ப்பு 96 மாதிரி ஒரு படத்தை பொறுத்த டேரக்டர் பிரேம்குமார் இவரோட டேரக்ஷனில் கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி இவங்க 2 பேரும் நடிச்சு இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிற படம் தான் மெய்யழகன். ஸோ இந்த படம் என்ன மாதிரியான படமாக வந்திருக்கு, இந்த படத்தை பார்த்து முடிச்சப்போ நமக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்கை கொடுத்துருக்கு, ஓவரால் இந்த படத்தோட ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். மெய்யழகன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்த் சாமியும் அவங்களோட குடும்பமும் தஞ்சாவூரில் தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. 1996 காலகட்டங்களில் அவங்க வாழ்ந்திருந்த வீடு அவங்க கையை விட்டு போகுது. அதுக்கப்புறம் சொந்த ஊரான தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. திரும்பவும் அவங்க எப்போயுமே அந்த ஊருக்கு போகவே இல்லை. பல வருஷமாகவே சொந்த ஊருக்கு போகாத அரவிந்த் சாமி 2018 அந்த ஊருக்கு போகிறாரு. எதுக்காக போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட தங்கச்சி கல்யாணத்துக்காக போகிறாரு. சொந்த தங்கச்சி இல்லை, சொந்தத்தில் இருந்த தங்கச்சி. சின்ன வயசில் அரவிந்த் சாமி அவங்க தங்கச்சி ரொம்பவே பாசமாக இருந்திருப்பாங்க. அந்த தங்கச்சி கூப்பிட்டதுக்காக ஒரு வாட்டி போய் கல்யாணத்தை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துருவோன்னு சொல்லி தான் அந்த ஊருக்கு திரும்பவும் வர்றாரு. ஒரு நாள் தங்கிட்டு திரும்ப நைட்டு பஸ் பிடிச்சி வந்துடலாம் அப்படின்னு தான் சொல்லி முதல்ல போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் நம்ம கார்த்திகை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட பேசிட்டாரு, பழகுறாரு, அவர் கூடயே ட்ராவலும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி அவர்களுக்கு அவரை பற்றியும் கார்த்திகளை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதையாகவே இருக்குது. இந்த மெய்யழகன் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெயினான 2 கேரக்டருக்கு கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமியை சூஸ் பண்ணது தான். அவங்க 2 பேரோட ஆக்டிங் வைஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. அவங்க நடிச்சிருந்த முன்னாடி படங்களில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு படம் ஆக்டிங் வைஸ் எந்த அளவுக்கும் குறை வைக்காம அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருந்த கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே அவங்க இந்த படத்தை நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத விட நிஜமான ஒரு கேரக்டராக இந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே அழகாக நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா சொல்லி ஆகணும். இந்த படத்தோட டேரக்டரான பிரேம்குமார் இவரோட முந்தைய படமான 96 இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சாதாரண படத்தை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த படத்தில் இன்வால்வ் ஆகி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு மெய்யழகன் படமும் அமைஞ்சிருக்கு. படம் போக போக அந்த கதைக்குள்ளே நம்மளையும் இழுத்துட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு இந்த படத்தை யதார்த்தமாகவும் நம்மளோட வாழ்க்கையோட இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ சிம்பிளான ஒரு ஸ்டோரியாக தெரியலாம். ஆனால் படமாக பார்க்கும்போது தான் இந்த படத்தோட கதை எந்த அளவுக்கு ஒரு ஆழமான கதை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மெய்யழகன் படம் அப்படிங்கிறது வெறும் தமிழ் சினிமா ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் படம் மட்டும் கிடையாது. நம்ம தமிழர்களுக்கான ஒரு படமாகவும் இந்த படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. நம்ம தமிழர்களோட விளையாட்டு, வீரம், பாசம், அன்பு, பண்பாடு, கலாச்சாரம், தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகள், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த படத்துக்குள்ள பேசியிருக்காங்க. இப்படி பேசப்பட்ட விஷயங்களும் சரி, அது பேசின இடங்களும் சரி, அதை பேசின விதத்துலையும் சரி ரொம்பவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு படமாக நம்ம கண் முன்னாடி காட்டின விஷயம் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்தபடியே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் ப்ரிண்ட் பண்ண விஷயம் தான் இந்த படம் ஸ்லோவாக தான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் 2 ஹாஃபுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் எந்த இடத்துலையும் லேகோ போரிங்கோ நமக்கு தெரிய வரல. ஸ்லோவாக போகிறதுக்கும் லேக் அடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. படம் என்னதான் ஸ்லோவாக போனாலும் நம்மளை போர் அடிக்கிறதுக்கு அந்த படங்கிறது அமையலை. அடுத்தபடியாக இந்த மெய்யழகன் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்கப்படுறது இந்த படத்தில் வர காமெடி சீன்ஸும் சரி, இந்த படத்தில் வர எமோஷனல் சீன்ஸும் சரி ரொம்பவே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தில் வர காமெடியாக இருக்கட்டும், அதே சமயம் எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு இன்னும் ஃபுல்லாக எமோஷனலாகவும் ஃபுல்லாக காமெடியாகவும் கொண்டு போகல. எந்தெந்த இடத்துல காமெடி தேவையோ, எந்தெந்த இடத்துல எமோஷனல் தேவையோ அந்தந்த இடத்துல கொடுத்துருக்காரு. எமோஷன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கல. அதே சேம் டைம் நம்ம காமெடியாக பார்க்கும்போது காமெடி கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கல. ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அரவிந்த் சாமியோட ஆக்டிங், அவரோட டைலாக் டெலிவரி இது எல்லாத்தையும் தான் சொல்லி ஆகணும். அவங்க தங்கச்சிக்கு போய் கிஃப்ட் கொடுக்குறது, அவங்க 2 பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இது எல்லாத்தையுமே ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க. இதுவே செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி இவங்க 2 பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் மட்டும்தான் இந்த மொத்த படமாகவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வர நம்ம கார்த்தியோட போர்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவரும் அவரோட ஆக்டிங் வைஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்குமே கொடுக்க வேண்டிய எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், மாடுலேஷனாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு வெகுளித்தனமான ஒரு நடிப்போட சேர்த்து இதில் கொடுத்துருக்காரு. இப்போ நான் சொல்லியிருந்த எல்லா விஷயங்களுமே ஒன்று சேர்த்து ஒரு படமாக பார்க்கும்போது நம்ம கண் முன்னாடி நம்ம ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் இந்த படத்தை கொடுத்துருக்க மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்த் இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே 96 படத்துக்கும் இவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். 96 படத்தில் எந்த அளவுக்கு மியூசிக்கை கொடுத்துருந்தாரோ அதை விட ஒரு படி மேலே வந்து தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. எந்தெந்த சீனுக்கு எந்தெந்த இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கணும், எந்தெந்த இடங்களை கொடுக்கக்கூடாது, சைலண்டாக விடணும் எல்லாம் தெரிஞ்சு அழகாகவே இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில்
குறிப்பாக நம்ம உலகின் கமலஹாசன் அவங்களுடைய வாய்ஸில் வரக்கூடிய யாரோ இவன் யாரோ இந்த ஒரு சாங் ப்ளேஸ் பண்ணியிருந்த விதமும் சரி, அந்த சாங்கும் சரி, இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னப்பா இந்த படத்தை வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக சொல்லிட்டு இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டால், நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பெருசாக எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் இந்த 2 ஹாஃப்லையுமே படம் ஓரளவுக்கு ஸ்லோவாக போகுது. அதுவும் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிம் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்தில் எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் ஒரு படமாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மெய்யிலக்கண் படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமா வந்து ஒரு ஃபீல் குட் மூவியை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நிறைய பேர்கிட்ட இருக்குது. குறிப்பாக எனக்கும் இருக்குது. குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. நான் இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவாக பேசுறதுக்கான முக்கியமான காரணம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ மறக்காமல் இந்த படத்தை பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ இனிமேல் தான் படம் பார்க்க போறீங்கன்னா கன்ஃபார்ம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் படம் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சினிமா படங்களோட ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் சினிமா சந்திரக்கூடிய பிரபலங்களை பற்றியும் சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.